புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்துகின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் இல்லத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லோர்களான முஃமின்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய முழு நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதிக்கும் நாள்களில் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னார்கள். இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு மனிதர் நல்ல முறையில் குளித்து நல்ல ஆடைகள் அணிந்து நறுமணம் பூசி வீணான காரியத்தில் ஈடுபடாமல் அந்த உரைகளை செவிதாழ்த்தி கேட்டு ஜும்மாவுடைய தொழுகையை முடிக்கின்றார் என்று சொன்னால், அவர் செய்த ஒரு வாரத்தில் கடந்த ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரை அவர் என்னென்ன சிறிய பாவங்கள் செய்தாரோ அது அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் எல்லாம் அமைதியாக செவி சாழ்த்து கேட்க வேண்டும். ஆனால் நம்மில் இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கிடைக்கக்கூடிய இந்த ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்தை ஒரு ஓரமாக வந்து உட்கார்ந்து அமைதியாக இருந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தூங்கி கொண்டிருப்பார்கள். காலையிலிருந்து இதுவரை வேலை பாய்த்த ஒரு டயர்டு எப்படியாவது ஒரு ஓரமா முதல் சப்புலே வந்து உட்கார்ந்துருவார், முதல் ஆளாக வந்து உட்கார்ந்துருவார். என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு ஓரமாக இருந்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கி விடலாம் என்று ஒரு சில சகோதரர்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களாக நாம் எல்லாம் இருக்கக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. ஒரு சில சகோதரர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அரை மணி நேரம் என்று சொன்னால் அந்த அரை மணி நேரம் கூர்மையாக கவனிப்பார்கள். அரை மணி நேரத்தை தாண்டி அந்த உரை 1 நிமிடமோ அல்லது 2 நிமிடமோ சென்று விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு கைகாலெல்லாம் ஓடாது. அப்படியே அவர்களுக்கு ஒரு கோபம், பிரஷர் ஏறிவிடும். அரை மணி நேரம் சும்மா அரை மணி நேரம் முடிக்க வேண்டியதானே, 1 நிமிடத்தை கூட என்ன செய்ய நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது. இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல ஒரு அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு இதற்கு உரிய முழுமையான நன்மையை தர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆன் மூலமாக சொல்கின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் அந்த சொர்க்கத்தை நோக்கியும் இறைந்து வாருங்கள் என்று அழைத்து விட்டு சொல்கின்றான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வானம் பூமியை விட விசாலமான ஒரு சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அந்த சொர்க்கம் யாருக்காக இருக்கிறது என்று சொன்னால், உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக அந்த சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அமல்களை இந்த உலகத்தில் நாம் எல்லாம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட அமல் என்று சொன்னால், சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் என்னென்ன காரியங்களை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் அப்படி செய்கின்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்திற்காக நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா? மறுமைக்காக நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் மறுமைக்காக, இறைவனுக்காக நாம் செலவழிக்கக்கூடிய அந்த நேரங்கள் எவ்வளவு? உரை நிகழ்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு அரை மணி நேரத்தை தாண்டி கூட நம்மால் இருக்க முடியவில்லை. என்னால் தாங்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் அதுக்கு மேல தாங்க முடியாது. நேரத்தை கூட நம்மால் செலவழிக்க முடியாத ஒரு சூழல் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரம் என்று உலகத்தினுடைய ஆசையை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் பாருங்கள், அல்லாஹ்வின் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சஹாபாக்களுடைய தியாகமும் நமது நிலை. சஹாபாக்களுடைய தியாகங்கள் என்று சொன்னால்,
வார்த்தையிலே சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய தியாகங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த சஹாபியுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அவர் இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் இன்று பார்க்கக்கூடிய சில சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏன் எதற்காக இந்த இடத்தில் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், நினைவுபடுத்தப்படுகின்றது என்று சொன்னால், அது போன்ற அந்த வாழ்க்கையை நாம் கேட்கின்ற பொழுது நமது வாழ்க்கையை கொஞ்சம் செப்பனிட முடியும். நமது வாழ்க்கையோட அந்த பண்புகளை கொஞ்சம் மாற்றி அமைக்க முடியும். அதனால் தான் அந்த வாழ்க்கை வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் நினைவுபடுத்தப்படுகின்றது என்று சொன்னால், இந்த சம்பவங்கள் நமது வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைக்கும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. மறுமைக்காக வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுடைய அந்த தியாகங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இன்று பார்க்கக்கூடிய சஹாபாக்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி யார் என்று சொன்னால், அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி மறுமைக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் பத்ரு போர்க்களம் நடந்தது. அந்த பத்ரு போர்க்களத்தில் இந்த அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வின் தூதர் சந்தித்த போர்க்களம் எது என்று சொன்னால் உஹது போர்க்களம். அந்த போர்க்களத்திலும் இந்த அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். கலந்து கொள்ளக்கூடிய நேரம் தனது மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், நான் உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் அந்த உஹது போர்க்களத்தில் வைத்து நான் இறந்து விடுவேன் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொல்கிறார்கள். நான் மரணிக்கப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு தன் மகனை அழைத்து சொல்கின்றார்கள், ஜாஃபிரே, உனக்கு 9 தங்கைகள் இருக்கின்றார்கள். அந்த 9 தங்கைகளையும் நீதான் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதை போன்று எனக்கு சில கடன் இருக்கின்றது, அந்த கடனை நீதான் அடைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? பெரிய ஒரு வியாபாரத்திலோ பெரிய ஒரு விவசாயத்திலோ பெரிய கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு மனிதரா என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயது என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் 14 அல்லது 15 வயது நிரம்பிய ஒரு சிறுவராக இருக்கின்றார். அந்த மனிதரை எனக்கு தன் மகனை அழைத்து சொல்கின்றார், ஜாஃபிரே, இந்த உலகத்தில உன்னிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த 9 சகோதரியை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும். யாரிடம்? தன் மகன் சிறிய மகனிடம் ஒப்படைக்கின்றார். அதை போன்று கடன் தொல்லைகள் இருக்கின்ற அந்த கடன் தொல்லை எல்லாம் நீந்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு பெண் குழந்தை அல்லது 2, 3 பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் எல்லாம் ஏதாவது ஒரு வேலை விஷயமாகவோ ஒரு மருத்துவ விஷயமாகவோ பெண் குழந்தைகளை வீட்டில் விட்டு தன்னந்தனியாக நாம் எல்லாம் விட்டு மருத்துவமனைக்கோ வேற ஒரு வேலைக்கு சென்று இருப்போம். செல்லக்கூடிய நிலையில் நாம் என்னுடைய உள்ளம் எப்படி பாடுபடும் தெரியுமா? வீட்டுல குழந்தையை விட்டு வந்தேன், பெண் குழந்தையை விட்டு வந்திருக்கிறேன், என்ன ஆச்சோ ஏதாச்சோ, எப்படி இருக்கிறாங்க, அந்த ஒரு கவலை, ஒரு ஏக்கம், அந்த குழந்தைகளை பற்றி ஒரு ஏக்கம் உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும். ஊரை விட்டு வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய மக்களுடைய அந்த மனநிலையை பாருங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தகப்பனுடைய உள்ளம் எல்லாம் கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வீட்டுல குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்கிற அந்த வார்த்தையை கேட்டு விட்டாலே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தந்தைமாருடைய உள்ளம் பதறும். அந்த அளவுக்கு துடிப்பார்கள். என் குழந்தைக்கு என்னாச்சு, என் குழந்தை என்னாச்சு, காய்ச்சல் சொன்னாங்களே, உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார்களே, மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்களா, என்ன ஆச்சோ, திரும்ப போன் பண்ணி என்னாச்சு, என்ன, அந்த அளவுக்கு ஒரு தந்தையுடைய உள்ளம் பதறும். அப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை போன்றுதான் அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் அவருடைய உள்ளமும் ஏங்கிரும். ஒரு தான் மகனை பார்த்து சொல்கின்றான், குழந்தையை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னால் குழந்தை மீதான அந்த ஏக்கம், அந்த கவலை அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் உள்ளத்தில் இல்லாமல் இருந்திருக்காது. அதனால்தான் தன் மகனை பார்த்து சொன்னார், ஜாஃபிரே, அதற்கு அடுத்தபடியாக இந்த அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்தபடியாக ஜாஃபிரே, உன்னைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் தான் எனக்கு முதல் இடத்தில் இருக்கின்றார், முதல் தரத்தில். அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் எனக்கு அதிகம் நேசத்திற்குரிய ஒரு பாசத்திற்குரிய யார் என்று சொன்னால் நீ தான் ஜாஃபிரே, என் அருமை மகனே என்று சொல்லிவிட்டு
2 பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு தன் மகனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து விட்டு யுத்த களத்திற்கு செல்கின்றார்கள். அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. உஹது போர்க்களம் ஆரம்பமாகின்றது. அந்த உஹது போர்க்களத்தினுடைய சம்பவங்கள் அனைத்தும் நாம் திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு வெற்றியை போன்று தோன்றியது. சிதறி ஓடி அந்த காபிர்கள், மக்கத்து காபிர்கள் எல்லாம் வேறு வழியாக மீண்டும் களத்திற்கு உள்ளே வருகின்றார்கள். முஸ்லிம்களும் காபிர்களும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுகின்றார்கள். யார் யாரை அடிக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. யார் முஸ்லிம் யார் காபிர் என்று தெரியவில்லை. முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். அந்த சம்பவம் அந்த உஹது போர்க்களத்தில் நடந்தது. ஏன் யார் முஸ்லிம் யார் காபிர் என்று தெரியவில்லை. கவசம் அணிந்திருப்பார்கள். இந்த நிலையில் முஸ்லிம்கள் கொலை செய்தார்கள். அந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள் என்கிற ஒரு அவதூறு செய்தியும் பரப்பப்பட்டது. அல்லாஹ்வின் தூதரே மரணித்து விட்டார்களே, இனி ஏன் இந்த களத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில முஸ்லிம்கள் களத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழல். அல்லாஹ்வின் தூதர் தன்னந்தனியாக உஹது போர்க்களத்திலே நிறுத்தப்படுகிறார்கள். எதிரிகளுடைய தாக்குதல் அதிகமாகின்றது. எதிரிகளுடைய அம்புடைய காயங்கள், எதிரிகளுடைய அந்த வாளுடைய வீச்சுக்கள், எதிரியுடைய அந்த ஈட்டியினுடைய அந்த வீச்சுக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் மீது சின்ன பின்னமாக சிதறி வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதரை சுற்றி ஒரு 7 சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் இதற்கு அடுத்து பார்க்க இருக்கின்றோம். அந்த உஹது போர்க்களத்திலே அந்த அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், ஷஹீதாகின்றார்கள். உஹது போர்க்களம் எல்லாம் முடிகின்றது. உஹது போர்க்களம் முடிந்ததற்கு பின்னால் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, உனது தந்தை மரணமடைந்து விட்டார் என்கிற அந்த செய்தி சொல்லப்பட்டது. சின்னஞ்சிறுவராக இருக்கக்கூடிய ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தந்தை மரணித்து விட்டார் என்கிற அந்த செய்தியை கேட்டு ஓடோடி வருகிறார்கள். கண்ணீர் விட்டு அழுதவர்களாக ஓடோடி வருகிறார்கள். தன் தந்தையுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்காக ஓடோடி வருகிறார். நேற்று என்னோடு பேசிக் கொண்டிருந்த எனது தந்தை இன்று மரணம் அடைந்து விட்டார்களே என்கிற அந்த ஏக்கம், அந்த கவலை, அந்த கண்ணீர் துளிகளோடு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஜனாசா மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாசாவை பார்ப்பதற்காக ஓடி வருகிறார். ஜனாசாவை பார்க்க வேண்டாம் என்று சஹாபாக்கள் தடுக்கின்றார்கள். வேண்டாம்ப்பா ஜாஃபரே, உன் தந்தையை பார்க்க வேண்டாம், பார்க்காத என்று சொல்லி தடுத்து விடுகிறார்கள். அவர் ஓரமாக போய் இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றார். மீண்டும் வருகிறார். என் தந்தையுடைய முகத்தை கடைசியாக ஒரு முறை நான் பார்க்க வேண்டும். வேண்டாம் ஜாஃபரே என்று சொல்லி சஹாபாக்கள் தடுக்கின்றார்கள். ஏன் தடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு கோரமான நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த சிறுவரை விட்டு விடுங்கள், ஜாஃபரை விட்டு விடுங்கள், அவருடைய தந்தையுடைய முகத்தை பார்க்கட்டும் என்று சொல்கின்றார்கள். அவர் வருகிறார். அந்த திரைச்சீலை ஜனாசாவுடைய அந்த சீலைகள் திரைகள் விளக்கப்படுகின்றது. விலைக்கு பார்க்கின்றார். தனது தந்தையினுடைய அந்த நிலையை பார்த்து, அந்த கோரமான அந்த கொலை செய்யப்பட்ட அந்த முகத்தை பார்த்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். தன் தந்தையுடைய முகத்தை சிதைத்திருக்கின்றார்கள். அவருடைய முகம் எல்லாம் சிதைத்திருக்கின்றார்கள், அறுத்திருக்கின்றார்கள். அவர் மூக்கு எல்லாம், காதுகள் எல்லாம் அறுக்கப்பட்ட நிலையில் தந்தையுடைய முகத்தை பார்ப்பதற்கு எந்த குழந்தைக்கு சம்மதம் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் தந்தையுடைய முகம் இந்த அளவு சிதைத்து வைத்திருக்கின்றார்களே என்று பார்த்து, அந்த முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நிலையில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த இடத்தில் மலக்குமார்கள் அதிகமாக வந்திருக்கின்றார்கள், கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், மறுமைக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான ஒரு மனிதர் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் இந்த அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. நாமெல்லாம் பாருங்க, ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட மறுமைக்காக செலவு செய்ய, சொர்க்கத்திற்காக நாம் செலவக்கூடிய நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு செலவு செய்கின்றோம்? ஆனால் நமக்கு குடும்பம் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னோம் என்று சொன்னால், ஒரு மார்க்க விஷயத்தை சொல்லுவோம் என்று சொன்னால், எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஒரு பிஸி கடை இருக்குது, அது இருக்குது, எனக்கு குடும்பம், பிள்ளை, குட்டி எல்லாம் இருக்கிறது என்று நாம் எல்லாம் சொல்வோம். நமக்கு இருப்பதை போன்றுதான் அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருந்தது. குடும்பம் இருந்தது, குழந்தைகள் இருந்தது, கடன் தொல்லைகளும் இருந்தது. இருந்த போதிலும் அதை அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு மறுமைக்காக தன் உயிரை அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால், மறுமைக்காக வாழ்ந்த மனிதர்கள் அந்த மனிதர்கள் தான். அப்பேற்பட்ட மனிதர்களிலிருந்து நாம் எல்லாம் பாடம் படிக்க வேண்டும். அதை போன்று பாருங்கள்,
அதே உகது களத்தில் பாருங்கள், வேற ஒரு சம்பவம் நடக்கின்றது. வேற என்ன சம்பவம்? இதை அல்லாஹ்வின் தூதர் உகது போர்க்களத்தில் தன்னந்தனியாக விடப்படுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரை விட்டு விட்டு சில சஹாபாக்கள் வெளியே செல்கின்றார்கள். எதிரிகளுடைய தாக்குதல் அதிகமாகின்றது. அல்லாஹ்வின் தூதருடைய தாடை பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட இடம் எது என்று சொன்னால் அது உகது போர்க்களம். அல்லாஹ்வின் தூதரை தாக்குகின்றார்கள். அந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதரை சுற்றி ஒரு 7 சஹாபாக்கள் அரண் போல் பாதுகாப்பாக நிற்கின்றார்கள். பல சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் கேடயமாக வந்திருக்கின்றார்கள். ஒரு 7 சஹாபாக்கள் யார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், அன்சாரி தோழர்கள். அன்சாரி தோழர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் எல்லாம் பால் எடுத்து வீசியவர்கள் கிடையாது. அவருடைய இயல்பான ஒரு தொழில் எது என்று சொன்னால் விவசாயம். விவசாயம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வாளை எடுத்து எதிரியோடு சண்டைகளை சொன்னால் எப்படி இடுவார்கள்? ஆனாலும் களத்திற்கு வந்து நின்றார்கள் அந்த சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதரை சுற்றி அரணாக நின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த இடத்தில் எதிரியோடு சண்டையிட்டு யார் மரணிக்கின்றார்களோ நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே எனக்கு அருகிலே அவர் இருப்பார் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். 7 பேரில் ஒரு சஹாபி களத்தில் குதிக்கின்றார், எதிரியோடு சண்டையிடுகின்றார். எதிரியுடைய சண்டை, அந்த தாக்குதல், அந்த இடத்திலேயே கைகளும் கால்களும் வெட்டப்பட்ட நிலையில் ரத்தம் எல்லாம் பீறிட்டு வந்த நிலையில் அந்த இடத்தில் ஒரு சஹாபி மரணத்தை சந்திக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் சொன்னார்கள், இந்த இடத்தில் எனக்கு இந்த எதிரியோடு சண்டையிட்டு யார் மரணிக்கின்றார்களோ நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே எனக்கு அருகிலே இருப்பார்கள். மறுபடி ஒரு சஹாபி களத்திலே குதிக்கின்றார், எதிரியோடு சண்டையிடுகிறார். அவரும் வெட்டப்பட்ட நிலையில், குத்துப்பட்ட நிலையில் அந்த இடத்திலே சகிதாகின்றார். ஒவ்வொரு சஹாபாக்களாக சென்று கொண்டே இருக்கின்றார்கள். 6 சஹாபாக்களும் அந்த இடத்தில் மரணம். கடைசியாக தன்னந்தனியாக ஒரு சஹாபி இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் மீண்டும் அதே வார்த்தை, சொர்க்கத்தில் அருகிலே எனக்கு அருகிலே இருக்கலாம். இந்த சஹாபி 6 பேருடைய மரணத்தை கண் முன்னால் பார்த்திருக்கின்றார். 6 பேரும் இரத்த வெள்ளத்தில் துடி துடிக்க இறந்திருக்கின்றார்கள். அதையும் பார்த்த பின்பும் கூட கடைசியாக இருந்த அந்த சஹாபியும் களத்தில் இறங்கி எதிரியோடு சண்டையிட்டு மரணத்தை தழுவுகின்றார் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுக்கு குடும்பம் இல்லையா? மனைவி மக்கள் இல்லையா? தாய் தந்தை இல்லையா? குடும்ப பொறுப்புகள் இல்லையா? அந்த உலகத்தினுடைய வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்காதா? எவ்வளவு இருந்த பொழுதிலும் எனக்கு சொர்க்கம் வேண்டும், மறுமை வேண்டும், மறுமையிலே அல்லாஹ்வின் தூதருக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால், உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் துச்சமாக எறிவேன் என்று சொல்லக்கூடிய மக்களாக மக்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட மக்கள்! உலகத்தினுடைய ஆசையை துறந்த மனிதர்களாக அவர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். மனைவிமார்கள் அவருடைய கண்களுக்கு முன்னால் வந்திருக்கும். மரணிக்கக்கூடிய நிலையில் அவருடைய குழந்தைகளுடைய முகம் கண் முன்னால் வந்திருக்கக்கூடும். பொருளாதாரத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்த பொருளாதார நெருக்கடி அவருடைய கண்கள் முன்னால் வந்திருக்க கூடும். இருந்த போதிலும் மரணித்திருக்கின்றார் என்று சொன்னால், எனக்கு மறுமைதான் முக்கியம், மறுமையுடைய அந்த வாழ்க்கை தான் முக்கியம், சொர்க்கம் தான் முக்கியம் என்று அவருடைய சிந்தனை இருந்தது. அதனால் அவருடைய வாழ்க்கையிலே மரணத்தை சந்திக்கக்கூடிய மக்களாக, மறுமைக்காக அவர்கள் மடியக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்துல பாருங்க, ஆடம்பர திருமணம் செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. அதையெல்லாம் தெரிந்த மக்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். தெரியாத மக்கள் எல்லாம் கிடையாது. ஆடம்பர திருமணம் கூடாது, வரதட்சணைக்கு திருமணம் கூடாது, அதையெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது என்று நமக்கெல்லாம் தெரியும். இருந்த போதிலும் என்ன சொல்கின்றோம்? சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாது, நாளைக்கு அவன் முகத்துல நம்ம முடிக்கணும், என் தம்பி வீடு, என் மாமா வீடு, மச்சான் வீடு, அக்கா வீடு, அக்கா மகளுக்கு கல்யாணம், அண்ணன் மகனுக்கு அண்ணன் பையனுக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு நான் போகலன்னு சொன்னா குடும்ப உறவு பிரித்து போகும். மறுமைக்காக மார்க்க இந்த சொந்த பந்தத்திற்காக மார்க்கத்தை தூக்கி எறியக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகமா, உலக ஆசையா, உலகத்துடைய சொந்த பந்தமா அல்லது மார்க்கமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்கம் எனக்கு பெரிது கிடையாது, சொந்த பந்தம் தான் எனக்கு பெருசு. அது எப்பேற்பட்ட குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்பேற்பட்ட கல்யாணம் நடத்தினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. மார்க்கத்தை ஓரமாக வைத்துவிட்டு நாம் அனாச்சாரங்களில் கலந்து கொள்கின்றோம் என்று சொன்னால்,
நாம் எல்லாம் வறுமைக்காக செயல்படக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் வாழ்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்திற்காக சொந்த பந்தங்களை, மனைவி மக்களை அனைத்தையும் தூக்கி எறிந்த மக்களாக மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதை போன்று பாருங்கள், முஅத்தா போர்க்களத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த முஅத்தா போர்க்களத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு போர்க்களத்தையும் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த போர்க்களத்திற்குண்டான தளபதியை அல்லாஹ்வின் தூதர் நியமிப்பார்கள். ஒரு போர்க்களம் வருகிறது என்று சொன்னால் அந்த போர்க்களத்திற்கு ஒரு சஹாபியை தளபதியாக நியமிப்பார்கள். அதை போன்ற முஅத்தா என்கிற ஒரு போர்க்களம், முஅத்தா என்ற இடத்தில் அந்த போர்க்களம் நடைபெற்றதால் அதற்கு முஅத்தா என்கிற அந்த போர்க்களத்துடைய பெயர் வந்தது. அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை தயார் செய்கிறார்கள், முஅத்தாவுடைய போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் தயாராகிவிட்டார்கள். தளபதியை நியமிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் தளபதியை நியமித்தார்கள். யாரை? ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போர்க்களத்தினுடைய தளபதியாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் நிற்கவில்லை. ஒருவேளை இவர் மரணித்து விட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் இந்த போர்க்களத்தினுடைய தளபதியாக வருவார்கள் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை ஜாஃபரும் இந்த போர்க்களத்தில் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போர்க்களத்தினுடைய தளபதியாக வருவார்கள். அவரும் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு அடுத்தபடியாக நீங்களே ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் வழக்கத்திற்கு மாறாக 3 நபர்களை தளபதியாக நியமிக்கிறார்கள். ஒரு வழக்கம் இருந்தது அந்த காலகட்டத்தில். என்ன வழக்கம் என்று சொன்னால், நபிமார்கள் இவர் மரணித்து விட்டால் என்று சொன்னால் அவர் மரணிக்க போகின்றார் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஒரு சஹாபியை பார்த்து, இவர் மரணித்து விட்டால் இவர் தளபதியாக வருவார், இவர் மரணித்தால் இவர் தளபதியாக வருவார், இவரும் மரணித்து விட்டால் வேறொரு நபர் தளபதியாக வருவார் என்று சொன்னால் அந்த 3 மனிதர்களும் மரணிக்க போகின்றார்கள் என்று அன்றைய காலத்து சஹாபாக்களுக்கும் தெரியும், அந்த 3 தளபதிமார்களுக்கும் தெரியும். இந்த போர்க்களத்துக்கு நாம போறோம், மரணிக்க போகின்றோம் என்று அவர்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் கேட்டார்கள், கடைசியாக அவர்களுக்குள்ள ஒரு ஆசை, மரணிக்க போகின்றோம். அல்லாஹ்வின் தூதரே, போர்க்களத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்னால் உங்களோடு ஜமாத்தாக நாங்கள் தொழுதுட்டோம், ஒரு ஆசை, அவங்களுடைய ஆசை இருக்கின்றது. கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என்னோடு தொழுவதை விட போர்க்களத்திற்கு செல்வது சிறந்தது என்று சொன்னார்கள். போர்படை தயாரானது. 3000 போர்படைகளோடு முஅத்தாவை நோக்கி சஹாபாக்கள் செல்கின்றார்கள். முஅத்தாவை அடைகின்றார்கள். எதிரியுடைய கூட்டம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்பதற்காக ஆளை அனுப்பி பார்க்கின்றார்கள். இங்கே 3000, எதிரியுடைய படை 3000 இருந்தார் என்று சொன்னால் ஒரு சரிக்கு சமமான ஒரு போர்க்களம் என்று நாம் எல்லாம் கருத முடியும். இங்கே 3000, அங்கே 6000 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எதிரியுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதல் இருந்தாலும் பரவாயில்லை, சண்டையிடலாம். இங்கே 3000, அங்கே 9 என்று சொன்னால் அது 2 மடங்கு 3 மடங்கு அதிகம். இங்கே 3000, அங்கே 10, 15, 20 என்று சொன்னால் அது கட்டுக்கடங்காத கூட்டம். இங்கே 3000, அங்கு 50, 1,00,000 என்று சொன்னால் எவ்வளவு அதிகம். ஆனால் அங்கு எத்தனை சஹாபாக்கள் இருந்தார் என்று சொன்னால், எத்தனை எதிரிகள் இருந்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 3000, எதிரிகளுடைய எண்ணிக்கை 2,00,000 தாண்டுகின்றது. 2,00,000 எதிரிகள். அவர்கள் அனைவரும் இவர்கள் மேல் வந்து விழுந்தாலே எல்லாரும் காலி. தற்கொலைக்கு நிகரான போர்க்களம் என்று சொன்னால் அந்த போர்க்களத்தை சொல்லலாம். தற்கொலை 2,00,000 பேர் வந்து எப்படி 3000 பேர் எதிர்கொள்ள முடியும்? சஹாபாக்கள் கேட்டுவிட்டு ஆலோசனை செய்கிறார்கள். 2,00,000 பேர் இருக்கின்றார்கள், நாம் 3000 பேர் இருக்கின்றோம், எப்படி எதிர்கொள்வது? ஆலோசனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு கடிதம் அனுப்புவோமா, ஆளுகளை அனுப்புவோமா, ஏதாவது ஆலோசனை செய்வோமா? ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் பின் ரவாஹா, அந்த போர்க்களத்தினுடைய தளபதிகளில் ஒருவராக இருந்த அப்துல்லாஹ் ரவாஹா எழுந்திருக்கின்றார். மக்களை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார். மக்களே, இந்த போர்க்களத்தை யாரை நம்பி இந்த போர்க்களத்திற்கு நாம் எல்லாம் வந்திருக்கின்றோம்? ஆட்களை நம்பி இந்த போர்க்களத்திற்கு வந்தோமா,
அல்லது ஆட்களுடைய பலம், ஆயுதங்களுடைய பலத்தை நம்பி இந்த போர்க்களத்திற்கு வந்தோமா, அல்லது அல்லாஹ்வை நம்பி இந்த போர்க்களத்திற்கு நாம் எல்லாம் வந்திருக்கின்றோமா? அல்லாஹ்வை மட்டும் நம்பி இந்த போர்க்களத்திற்கு வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் வாருங்கள் எதிரியோடு சண்டையிடுவோம் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். அவருடைய பேச்சை கேட்டு அந்த 3000 சஹாபாக்களும் எதிரிகளோடு சண்டையிடுகின்றார்கள். எதிரியோடு சண்டை என்று சொன்னால் சர்வசாதாரண சண்டை அல்ல, கடுமையான சண்டை. முதலாக இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னபடி முதலாவதாக ஒரு சஹாபி உள்ளே படையினுடைய அந்த தளபதி உள்ளே செல்கின்றார். உள்ளே சென்று கடுமையான ஒரு சண்டை, கடுமையான எதிரியை சண்டையிடுகின்றார். அந்த சண்டையிலேயே முதலாவதாக வந்த அந்த தளபதி மரணத்தை சந்திக்கின்றார். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவதாக அந்த போர்க்களத்துடைய தளபதியுடைய அந்த கொடியை பிடிக்கின்றார். கரத்திலே கொடி இருக்கின்றது. எதிரியோடு சண்டையிடு 2 லட்சம் மக்களோடு சண்டையிடுகின்றார்கள். அந்த மக்கள் உள்ளே பாய்கின்றார்கள். எதிரிகளோடு சண்டை, கடுமையான சண்டை. எதிரிகளுடைய ஆயுதங்கள் எல்லாம் கடுமையான முறையில் இவர் மீது வந்து விழுகின்றது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வலது கரத்தை வெட்டி விடுகின்றார்கள். கொடி கீழே விடுகின்றது. கைகளில் இருந்து ரத்தம் அப்படியே வழிந்து கொண்டிருக்கின்றது. கீழே விழுந்த அந்த கொடியை இடது கரத்தால் எடுத்துக்கொண்டு மீண்டும் சண்டையிடுகின்றார். உள்ளே செல்கின்றார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இடது கரத்தையும் எதிரிகள் வெட்டி வீழ்த்துகின்றார்கள். 2 கையும் இல்லை. இருந்த போதிலும் தன் வெட்டுப்பட்ட கையை கொண்டு நெஞ்சால் அந்த கொடியை அணைத்துக் கொள்கின்றார். அந்த நிலையிலும் எதிரி அவர்களை விடவில்லை. எதிரிகளுடைய அந்த வெட்டுக்கள், அந்த கடுமையான அந்த தாக்குதலில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்து மரணிக்கிறார். அதற்கு அடுத்து அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போர்க்களத்துடைய கொடியை பிடிக்கின்றார்கள். உள்ளே செல்கின்றார்கள். கடுமையான தாக்குதல். அவர்களும் வெட்டுப்பட்ட நிலையில், குத்துப்பட்ட நிலையில் மரணத்தை சந்திக்கின்றார்கள் என்று சொன்னால் 3 அல்லாஹ்வின் தூதர் எந்த சஹாபாக்களை மரணித்தார் என்று சொன்னார்களோ அந்த 3 சஹாபாக்களும் அந்த இடத்தில் மரணத்தை சந்தித்தார்கள். 3 பேரும் அந்த இடத்தில் மடிந்து வீழ்ந்தார்கள். சொல்லப்படுகிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புரட்டி பார்க்கின்றார்கள். 80-90க்கும் அதிகமான வெட்டு காயங்கள் உடல் முன்பு பகுதியில் இருந்திருக்கின்றது. 80க்கும் 90க்கும் அதிகமான காயங்கள். எப்பேற்பட்ட ஒரு காயம்! நமக்கு ஒரு சுத்தியல் ஆணி அடிக்கும் பொழுது சுத்தியல் தவறி நமது விரலில் பட்டு விட்டால் எவ்வளவு வேதனைப்படுகின்றோம். விரல் சுத்தியல் ஆணி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விரல்ல தவறி சுத்தியருடைய வலி பட்டு விட்டது என்று சொன்னால் எவ்வளவு வேதனைப்படுவோம். ஆனால் 90க்கும் அதிகமான காயங்களோடு கைகள் வெட்டப்பட்ட நிலையில் மரணத்தை தழுவியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அடுத்த சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தார்கள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். ஜாஃபர் மரணித்து விட்டார். போர்க்களம் எல்லாம் முடித்து விட்டது. ஜாஃபருடைய குடும்பத்தார்கள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். பார்த்தால் ஜாஃபருடைய குழந்தைகள் தந்தையுடைய அந்த ஏக்கத்தில் கிடக்கின்றார்கள். தந்தையுடைய அந்த கவலை, தந்தையுடைய அந்த ஏக்கம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குழந்தை. அல்லாஹ்வின் தூதர் அந்த குழந்தையை தடவி விட்டு சொன்னார்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திலே 2 இறக்கைகளோடு பறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். மறுமைக்காக வாழ்ந்த மகத்தான மனிதர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கும் குடும்பம் இருந்தது, பிள்ளை குட்டிகள் இருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் அனைத்தையும் துறந்து விட்டு மரணத்தை சந்தித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எதை யோசிக்க வேண்டும்? இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த 3 சம்பவத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கும். 3 சம்பவத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமை என்று சொன்னால், அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஹராம் தான் மரணிக்க போகின்றோம் என்று அவருக்கு தெரியும். இருந்த போதிலும் மரணத்தை சந்தித்தார்கள். அந்த 7 சஹாபாக்கள் உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதரை சுற்றி 7 சஹாபாக்கள் பாதுகாப்பாக நின்றார்கள். அந்த சஹாபாக்கள் கண் முன்னால் ஒவ்வொரு மனிதராக சஹாபியாக மரணித்துக் கொண்டிருப்பதை கண்கூடாக பார்த்து கொண்டுதான் அந்த போர்க்களத்திற்கு உள்ளே சென்றார்கள். அவர்களுக்கும் தெரியும், போர்க்களத்தில் உள்ளே குதித்தால் மரணித்து விடுவோம் என்று தெரிந்து கொண்டுதான் அவர்கள் சென்றார்கள்.
அதே போன்று அந்த முஅத்தா போர்க்களத்தில் 3 சஹாபாக்கள் தளபதிகள் சென்றார்களே, நீங்கள் மரணிக்கத்தான் போகின்றீர்கள் என்று தெரிந்துதான் அவர்கள் சென்றார்கள். மரணம் எங்களுக்கு வரப்போகின்றது, மரணிக்கத்தான் போகின்றோம் என்று தெரிந்தும் அந்த சஹாபாக்கள் மரணத்தை சந்தித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அங்க நடக்குது என்று சொன்னால் அந்த பக்கமே நம்ம எல்லாம் போக மாட்டோம். ஆனால் மரணம் என்று தெரிந்துவே அந்த மக்கள் மரணத்தை சந்தித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், மறுமைக்காக வாழ்ந்த மாபெரும் தியாகிகளாக அந்த மக்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து நாம் அதிகம் படிப்பினை பெற வேண்டும் என்று கூறியவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆன் மூலமாக சொல்கிறான், வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. இந்த உலகத்திலே பற்றி வல் துஅ்திரூனல் ஹயாத்த துன்யா வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. நீங்கள் இந்த உலகத்தையே விரும்பக்கூடிய மக்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். நீ மனிதர்கள், நீங்கள் இந்த உலகத்தை தான் விரும்புகின்றீர்கள், நேசிக்கின்றீர்கள். ஆனால் மறுமைதான் நிலையானது, அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மறுமையை மறந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். சஹாபாக்களுக்கு இந்த குடும்பம் இருந்தது, பிள்ளை குட்டிகள் இருந்தது, அவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தது, அவர்கள் வியாபாரம் விவசாயம் எல்லாம் இருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் மறுமைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், உலகத்திலே வாழ்கின்ற நாம் ஏகத்துவவாதியாக தௌஹீத்வாதியாக என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏகத்துவவாதியாக தௌஹீத்வாதியாக முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நண்பர்களோடு பேசாத எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொந்த பந்தத்தோடு அவருடைய சொந்த பந்தத்தை முறித்துக் கொண்டு, எனக்கு சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், எனக்கு அவருடைய முகத்திலே முழிப்பதற்கு நான் பார்க்க மாட்டேன், முழிக்க மாட்டேன், பேச மாட்டேன் என்று சொல்லி சொந்த பந்தத்தோடு உறவை முறித்துக் கொண்டு வாழக்கூடிய மற்ற மனிதர்களை விட்டு விடுங்கள். தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாம் இருக்கின்றோமா? இல்லையா? நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதா? இல்லையா? தலைவர் செயலாளர் ஒரு சில ஊர்கள், இந்த ஊர்ல எப்படின்னு தெரியல, நல்லபடியாக இருப்பார்கள். ஒரு சில ஊர்கள்ல தலைவரை செயலாளருக்கு பிடிக்கல, செயலாளர் தலைவருக்கு பிடிக்கல, தொண்டர்களை நிர்வாகிகளுக்கு பிடிக்கல, நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பிடிக்கல. நிர்வாகி ஏதாவது செய்தார் என்று சொன்னால் வேற ஒரு ஆள் தொண்டர் ஏன் அப்படி செய்தாரு, ஏன் இப்படி செய்தாரு, தலைவருக்கு இதா வேலை, செயலாளருக்கு இதா வேலை என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சில இடங்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனா நீங்க நிர்வாகிக்கு வாங்கன்னு சொன்னா வரமாட்டோம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அவன் குறை சொல்லாம இருந்தா அதெல்லாம் முடியாது, குறை சொல்லத்தான் செய்யும். இப்படிப்பட்ட மனிதர்களா அந்த உலகத்தில் வாழ்கின்றோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன ஏகத்துவவாதி, என்ன தௌஹீத்வாதிகள் உலகத்திலே தௌஹீதின் ஏகத்துவத்தை இந்த வாழ்நாளில் கொண்டு வந்திருக்கின்றோமா? வரவில்லையா? வெளியே கேட்ட நான் ஏகத்துவவாதி தௌஹீத்வாதி என்று சொல்லுகின்றோம். ஆனால் ஆடம்பர திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களில் நம்மில் சிலர் இருக்கின்றார்களா? இல்லையா? சொந்த பந்தத்தை அரவணைக்கணும், சொந்த பந்தத்தை விட்டு விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் எல்லாம் இருந்து விடக்கூடாது. நேரம் முடித்து விட்டதால் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். மறுமைக்காக வாழக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். கிடைக்கக்கூடிய நேரம் எப்ப வேண்டாலும் மரணம் வரலாம். இந்த மரணம் வருவதற்கு முன்னால் நாம் நல்ல அமல்களை அதிகம் செய்ய வேண்டும் என்று கூறியவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாசந்தவனா.